காசாவுடைய எதிர்காலம் என்ன? அண்ட் அந்த காசாவை யார் ரீபில்ட் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி ரீபில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் மிடில் ஈஸ்டில் இருக்க அந்த அரபு நாடுகளாக இருக்கட்டும், இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், அவங்களுடைய நெக்ஸ்ட் பிக் திங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். குறிப்பாக அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நியூ காசா இல்லைனா ட்ரம்ப்ஸ் காசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஐடியாவை ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தார். காசாவை நான் எந்தெந்த மாதிரியான என்னோட விஷன் என்ன, அது எந்த மாதிரி நான் ரீபில்ட் பண்ண போகிறேன், அண்ட் அதுக்கு மற்ற நாடுகள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது ஸ்ட்ரக்சரே கொடுத்துருந்தாரு. பட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அது வந்து அரபு நாடுகள் வந்து ஒட்டுமொத்தமாக எதிர்த்தாங்க. எதனாலனா அதில் பாலஸ்தீன் மக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் செய்யப்படிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கன்சிடர் பண்ணாங்க. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றணும், பெர்மனெண்ட்டாக வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது வந்து நாங்கள் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் காசா அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக இப்போது அரபு நாடுகள் வந்து அவங்களுடைய ப்ரொப்போசலை முன்வைக்கிறாங்க. அண்ட் அந்த ப்ரொப்போசலை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றாரா இல்லையான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா அரபு நாடுகளாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒரு நல்ல உறவில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒரு விஷயத்தில் டோட்டலாக ஆப்போசிட் போல்ஸில் இருக்கிறாங்க. அவங்க சொன்னதை டைரெக்டாக ரொம்ப கடுமையாக எதிர்க்கவும் இவங்களால முடியல, இவங்க சொல்கிறதையும் கடுமையாக அவங்களால முடியல அப்படின்ற ஒரு நிலை தான் இப்போ நீடிச்சிட்டு இருக்கு. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி வாஸ் ஏ ப்ரொபோசல்? இப்போ அரபு நாடுகள் வந்து என்னென்ன ஐடியாவை ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1, காசாவில் அமைதி திரும்புகிற வரைக்குமா இருக்கட்டும் இல்லை அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு ஹமாஸ் வந்து டெம்பரரியாக அது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா பாலஸ்தீனில் குறிப்பாக காசாவில் வந்து ப்ராப்பராக ஒரு தேர்தல் நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்றதையுமே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பட் ஹமாஸை வந்து ஒட்டுமொத்தமாக எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும் இல்லை பெஞ்சமின் நெதன்யாகுவாக இருக்கட்டும் இதுக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஹமாஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் என்னன்னா ஹமாஸ் கிட்ட இந்த மேனேஜ்மெண்ட் இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணுற இதில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும் பெஞ்சமின் நெதன்யாகுவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ பெஞ்சமின் நெதன்யாகுவோட ப்ரொப்போசல் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அவர் எதுவுமே இது வரைக்கும் ப்ரொப்போசல் முன்வைக்கவே இல்லை. ஆனால் அவருடைய ஐடியா என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த பாலஸ்தீன் மக்களை அந்த இடத்துல வந்து முற்றிலும் அப்புறப்படுத்திடணும், அந்த இடத்துல யார் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பாலஸ்தீன் மக்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுல பெஞ்சமின் நெதன்யாகவும் இஸ்ரேலும் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்புடைய ப்ரொப்போசலுக்கு முற்றிலும் தலைவணங்குற பெஞ்சமின் நெதன்யாகவும் அரபு நாடுகளுடைய ப்ரொப்போசலுக்கு கண்ணை மூடிட்டு நிராகரிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எதனாலனா இந்த ப்ரொப்போசலில் வந்து பாலஸ்தீன் மக்கள் வந்து முழுமையாக பாலஸ்தீனில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்றதுக்காக பெஞ்சமின் நெதன்யாகு இதை முற்றிலுமாக இது பண்ணுறாரு. எதனாலனா அவருடைய ஏமா இருக்கட்டும் இஸ்ரேலோட ஏமா இருக்கட்டும் பாலஸ்தீன் மக்களை காசாலேருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்தணும் அப்படின்றது தான். அண்ட் அந்த காசா ஸ்ட்ரிப்பை இப்போது யாருக்கு சொந்தம் அப்படின்றது தான் இப்போ பெஞ்சமின் நெதன்யாகுக்கும் ட்ரம்ப்புக்குமான ஒரு இதாக இருக்குது. எப்படியாவது அந்த இடத்த அவங்க சொந்தம் கொண்டாடணும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. பட் தொடர்ந்து எல்லா அரபு நாடுகளும் அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இது கடைசியில் யார் செட்டில் பண்ண போகிறாங்க இந்த ஒரு விஷயத்தில் பாலஸ்தீன் மக்களுடைய கருத்து என்ன அப்படின்றத ட்ரம்ப்பாக இருக்கட்டும் இல்லை பெஞ்சமின் நெதன்யாகுவாக இருக்கட்டும் அவங்க வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்றது மற்ற நாடுகளுடைய கோரிக்கையாகவும் இதில் இருக்குது. பட் இது என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே இன்னும் வரும் நாட்களில் நமக்கு தெரிய வரும்.